நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கேசி யூடியூபின் வழியாக இந்த திருப்பலியை கண்டு ஆண்டவருடைய அருளை பெறுவதற்கு முயற்சிக்கின்ற சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவினுடைய அருளும் சமாதானம் இருக்க உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் இயேசு விண்ணேற்பம் அடைந்து நமக்கு உறுதி ஊட்டுகின்றார். அந்த உறுதி ஊட்டுதலின் வெளி அடையாளமாக தூய ஆவியை தரவிருக்கின்றார். எனவே அந்த ஆவியாருக்காக நாம் இந்த நாட்களிலே ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அவருடைய வருகை நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் பலத்தையும் உறுதியையும் தரும்படியாக இந்த பலியிலே மன்றாடுவோம். திருப்பலியை நாம் அனைவரும் தகுதியான விதத்தில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய குற்றங்களையும் தவறுகளையும் ஏற்று அவற்றுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய தவறுகளையும் குற்றங்களையும் மன்னித்து நம்மை நிறை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இறைவாவும் கிறிஸ்துவின் மாட்சிப்படுத்துவதாலும் தூய ஆவியாரின் ஒளிவித்தலாலும் நிலை வாழ்வின் கதவை எங்களுக்கு திறந்து விட்டீர். இத்தகைய பெரும் கொடைகளில் பங்கேற்பதால் நாங்கள் இறை பற்றில் முன்னேறவும்
நம்பிக்கையில் வளரவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் அக்ரிப்பா அரசனும் பெர்னிக்கியும் பெஸ்தை சந்திக்க செசாரியா வந்தனர். அவர்கள் பல நாட்கள் அங்கு தங்கியிருந்த போது பெஸ்து பவுலுக்கு எதிரான வழக்கை அரசனிடம் எடுத்து கூறினார். பெலிக்ஸ் கைதியாக விட்டு சென்ற ஒரு மனிதர் இங்கு இருக்கிறார். நான் எருசலேமில் இருந்தபோது தலைமை குருக்களும் யூதரின் மூப்பர்களும் அவரை பற்றிய வழக்கை என்னிடம் தெரிவித்து அவருக்கு எதிராக தீர்ப்பளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். நான் அவர்களை பார்த்து, குற்றம் சாட்டப்பட்டவர் எவரும் குற்றம் சாட்டியவருக்கு முன்னின்று தம்மீது சுமத்தப்பட்ட குற்றத்தை பற்றி விளக்குவதற்கான வாய்ப்பை பெற வேண்டும். அதற்கு முன் அவருக்கு தீர்ப்பு அளிப்பது ரோமையரின் வழக்கம் அல்ல என்று கூறினேன். எனவே அவர்கள் இங்கே வந்தபோது சற்றும் காலம் தாழ்த்தாமல் மறுநாளிலே நான் நடுவர் இருக்கையில் அமர்ந்து அவரை என்னிடம் கூட்டிக் கொண்டு வருமாறு ஆணை பிறப்பித்தேன். குற்றம் சுமத்தியவர்கள் எழுந்து பேசிய போது நான் நினைத்திருந்த கொடிய குற்றம் எதுவும் அவர் மீது சுமத்தவில்லை. அவர்கள் அவருக்கு எதிராக சொன்னதெல்லாம் தங்கள் சமயத்திலுள்ள சில கருத்து வேறுபாடுகளாகத்தான் இருந்தன. இறந்து போன இயேசு என்னும் ஒருவரை பற்றியும் அவர்கள் பேசினார்கள். இந்த இயேசு உயிரோடு இருப்பதாக பவுல் சாதித்தார். இக்கருத்து சிக்கல்களை பற்றி கேட்டதும் நான் குழம்பி போய், நீர் எருசலேமுக்கு வருகிறீரா? அங்கு இவை பற்றி விசாரிக்கப்பட விரும்புகிறீரா என கேட்டேன். பவுல், பேரரசரை விசாரித்து தீர்ப்பு அளிக்கும் வரை தம்மை காவலில் வைக்க வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார். ஆதலால் இவரை சீசரிடம் அனுப்பும் வரை காவலில் வைக்குமாறு ஆணை பிறப்பித்தேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 103. நாம் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார்.
அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. தம் சீடர்களுக்கு தோன்றி இயேசு சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார். இரண்டாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை மேய் என்றார். மூன்றாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார். உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு மூன்றாம் முறை கேட்டதால் பேதுரு தியுரிற்று அவரிடம், ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு உம்மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை பேணி வளர். நீ இளைஞனாக இருந்தபோது நீயே இடையை கட்டிக்கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய். உனக்கு முதிர்ந்த வயது ஆகும்போது நீ கைகளை விரித்து கொடுப்பாய். வேறொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பம் இல்லாத இடத்திற்கு கூட்டிச் செல்வார் என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார். பேதுரு எவ்வாறு இறந்து கடவுளை மாட்சிப்படுத்தப் போகிறார் என்பதை குறிப்பிட்டே அவர் இவ்வாறு சொன்னார். இதை சொன்னபின் பேதுருவிடம், என்னை பின்தொடர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பார் என்று சொல்வார்கள். இதற்கு காரணம் என்ன? ஒரு வீட்டை கட்டுவதும் அல்லது ஒரு திருமணத்தை நடத்தி முடிப்பதும் மிகுந்த கவலைகளுக்கு உரிய ஒரு செயலாகும். ஒரு வீட்டை கட்டிப்பிடிப்பதற்கு முன்பாக தன்னிடத்திலே பொருளாதார உதவி இருக்கிறதா, அதற்கான வேலையாட்கள் இருக்கின்றதா, எவ்வளவு காலத்திற்குள் அதை முடிக்க முடியும் என்ற கவலை உண்டு. அதேபோன்று ஒரு திருமணம் என்று சொல்கின்ற போது அந்த ஆணை பார்க்க வேண்டும், பெண்ணை பார்க்க வேண்டும், சுற்றி இருக்கக்கூடிய சுற்றத்தினரை பார்க்க வேண்டும், பொருளாதார உதவியை பார்க்க வேண்டும், அவர்களுடைய இரு மனங்களும் ஒத்து வருமா என்றெல்லாம் பார்க்க வேண்டும். எனவே பல்வேறு கவலைகள் நிறைந்ததுதான் இந்த இரண்டு செயல்களுமே. எனவே இந்த இரண்டையும் செய்வதற்கு தொடக்கக்கூடியவர்கள் மிகுந்த கவலைப்படுவார்கள், வேதனைப்படுவார்கள். அதிலே அவர்கள் தாண்டி வருகின்ற போது மகிழ்ச்சி என்பது மிகப்பெரியதாக இருக்கும். ஒரு வீட்டை கட்டி முடித்த பின் அல்லது ஒரு திருமணத்தை செய்து முடித்த பின் மிகுந்த மகிழ்ச்சியானது ஒருவருக்கு மட்டுமல்ல, அந்த காரியங்களிலே ஈடுபடக்கூடிய எல்லாருக்குமே வரும். அதே போன்றுதான் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உயிர்த்த பிற்பாடு விண்ணகம் ஏறி செல்கின்றார். விண்ணகத்துக்கு ஏறி செல்வதற்கு முன்பாக அவருக்கு பல்வேறு கவலைகள். தன்னுடைய அப்போஸ்தலர்களை பற்றி கவலைகள், தன்னுடைய சீடர்களை பற்றி கவலைகள், தன்னை பின்பற்றிய மக்களை பற்றி கவலைகள். இவர்கள் நான் போன பிற்பாடு எப்படி இருப்பார்கள், என்ன செய்வார்கள், எவ்வாறு இந்த திருச்சபையை வழிநடத்துவார்கள் என்ற கவலை இயேசுவுக்கு இருந்தது. அதே ஒரு கவலைதான் தூய பவுலடியாருக்கும் இருந்தது. பவுலடியார் ஆங்காங்கே சிறு சிறு திருச்சபைகளை நிறுவுகிறார்.
இயேசுவை பின்பற்றுவதற்கு பல்வேறு விதமான பலதரப்பட்ட மக்களையும் ஒன்று சேர்த்து சபைகளாக வைத்திருக்கிறார். ஆனால் அவருக்கே பிரச்சனை. எவ்வாறு இந்த பரிசேயர்களை சமாளிப்பது, எவ்வாறு இந்த சதுசேயர்களை சமாளிப்பது, எவ்வாறு ரோமை அரசை சமாளிப்பது, எவ்வாறு யூத குருக்களையும் யூத தலைவர்களையும் சமாளிப்பது. ஆண்டவர் இயேசுவும் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தவராக விண்ணகம் சென்று விட்டார். எனவே இவர்கள் எல்லாரையும் எவ்வாறு ஒன்று சேர்ப்பது, இந்த விசுவாசத்திலே எவ்வாறு நாம் வளர்வது என்ற கவலை அவருக்கு இருந்தது. அதே நேரத்திலே இந்த பவுலடியார் அவருக்கு உள்ள தனிப்பட்ட அந்த பிரச்சனைகளும் இருந்தது. இவரை கொல்வதற்கு எல்லாரும் தேடுகிறார்கள், அவரை சிறையில் அடைக்கிறார்கள். இவர் அங்கிருந்து எவ்வாறு வெளியே வருவது என்ற வழிமுறைகளையும் தேடிக்கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய வழிமுறை என்ன என்பது ஒரு கவலை அவருக்கு. எனவே அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவனுடைய மனநிலையும் சரி அல்லது பவுலடியாருடைய மனநிலையும் சரி பல்வேறு துன்பங்கள் நிறைந்ததாக இருக்கிறது, கவலைகள் நிறைந்ததாக இருக்கிறது. ஆனால் இரண்டு பேருக்குமே ஒரு காரியத்திலே மிக தெளிவாக இருக்கிறார்கள். எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக. அவ்வாறு ஒன்றாய் இருக்கின்ற போது கடவுளுடைய மாட்சி மென்மேலும் வளரும் என்று நினைக்கிறார்கள். எனவே எல்லாரும் ஒன்றாய் இருந்து இறைவனை மாட்சிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு திருச்சபையினுடைய தலைவராக இருக்க போகிற அந்த பேதுருவை அழைத்து, நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று கேட்கின்ற போது அவர் ஒரு கேள்வியை மட்டும் கேட்கவில்லை. இவர் நீ என்னை அன்பு செய்கிறாய் என்றால் என்னுடைய திருச்சபையை நீ வழி நடத்த வேண்டும். இந்த திருச்சபை என்னுடைய வார்த்தையின்படி, தந்தையினுடைய திருவுளத்தின்படி வழி நடத்தப்பட வேண்டும். அதற்கு நீ தயாரா என்றுதான் ஆண்டவர் இயேசு பேதுருவை பார்த்து கேட்கிறார். அது வெறுமனே நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று கேட்பதல்ல. நீ என்னை அன்பு செய்கின்றாயா என்கின்ற போது என்னுடைய கவலையெல்லாம் தீர்ந்து எல்லாரும் ஒன்றாயிருந்து கடவுளை மாட்சிப்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறீர்களா என்று ஒரு கேள்வியை கேட்கின்றார். அவ்வாறு கேட்கின்ற போது பேதுரு தயாராக இருக்கிறார். அதே போன்று பவுலடியார், அது எருசலேமாக இருந்தாலும் சரி அல்லது ரோமாபுரியாக இருந்தாலும் சரி, எந்த இடத்திற்கும் யாருக்கு முன்பாகவும் வந்து, இதோ நாங்கள் விசுவாசத்திலே எல்லாரும் ஒன்றாயிருக்கிறோம், கடவுளை மாட்சிப்படுத்துவதற்காக எந்த ஒரு காரியத்தையும் நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம், குறிப்பாக எங்களுடைய உயிரையே கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று பவுலடியார் தன்னுடைய வார்த்தையிலே சொல்கிறார். அதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது என்ன? உயிர்த்த ஆண்டவர் இயேசு. உயிர்த்த ஆண்டவர் இயேசு என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவ்வாறு சொல்லியிருக்கக்கூடியவர் எங்களுக்கு உறுதிப்படுத்துவார். அந்த உறுதிப்படுத்துவதற்காக அவர் ஒரு உறுதிமொழியை எங்களுக்கு தந்திருக்கிறார். நான் ஒரு துணையாளரை அனுப்புவேன், அவர் தூய ஆவியானவர். அவர் உங்களுக்கு எல்லா உண்மையையும் அறிவுறுத்துவார், எல்லா ஆற்றலையும் உறுதியையும் உங்களுக்கு தருவார் என்று ஆண்டவர் இயேசுவை சொல்லியிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, நாமும் பெந்தகோஸ்தை திருநாளுக்கு நாமே தயாரிக்கிறோம். தூய ஆவியாருடைய வருகைக்காக இந்த நாட்களிலே நாம் தயார் செய்கிறோம். அவ்வாறு தயார் செய்கின்ற போது நாம் செய்ய வேண்டியது என்ன? எல்லாரும் ஒன்றாயிருந்து கடவுளை மாட்சிப்படுத்துவோம். அந்த மாட்சியிலே கடவுள் தன்னுடைய பரிசாக இந்த தூய ஆவியை தருகிறார். எனவே அந்த தூய ஆவியானவரை பெறுவதற்கு ஒன்றாயிருந்து நம்முடைய விசுவாசத்திலும் நம்முடைய செயல்பாடுகளிலும் கடவுளை மாட்சிப்படுத்துவோம். ஆமென். உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா, பலியன
அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரரை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த பலி எல்லாமல்ல இறைவனாகிய நம் தந்தைக்கு ஏற்றதாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்முடைய மக்களின் பலி பொருட்களை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் நாங்கள் உமக்கு ஏற்புடையவராகுமாறு தூய ஆவியாரின் வருகை எங்கள் உள்ளங்களை புனிதப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின் தம் சீடர் எல்லாருக்கும் வெளிப்படையாக தோன்றினார். தமது இறை இயல்பில் நாங்கள் பங்கு பெறும் பொருட்டு சீடர்கள் கண் முன்பாக விண்ணேற்றமானார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்முடைய சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்முடைய சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பழிக்கின்ற கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கின்ற உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்கின்ற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு பெறும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லித் தந்தவாறு விண்ணகத் தந்தையை நோக்கி நாம் கரம் விரித்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்தினின்றும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். மது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு வீண் கலக்கமும் கவலையுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மறுவருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உம்மதே. உயிர்த்தாண்டவராகிய இயேசுவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களையும் தவறுகளையும் நீர் பாராமல் எங்களுடைய அன்பையும் விசுவாசத்தை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் எல்லாருக்கும், இந்த உலகம் முழுமைக்கும் தேவையான சமாதானத்தையும் ஒற்றுமையும் தந்துள்ள திருவிழம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்குகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுணவு நம்மை காத்து நமக்கு நிறை வாழ்வு வழங்குவதாக. ஆமீன். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல்
நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தால் நீர் மீட்டுக் கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உம் திருமகனுடைய பாடுகளினால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் மகிழ்வார்களாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் ஒற்றுமையிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. ஞானம் நீரை கண்ணிலையே, நாதனை தாங்கிய ஆலயமே. ஞானம் நீரை கண்ணிகையே, மாண்புயரேல தோன்றலுமா. மாண்புயரேல தோன்றலுமா, பலிபீடமுமாய் அலங்கரித்தாயே. ஞானம் நீரை கண்ணிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே. ஞானம் நீரை கண்ணிகையே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.